நலமுடன் வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. மார்ச் 31 இன்றைய சிந்தனை தலைப்பு விஞ்ஞானம் மெய்ஞானம். இன்றைக்கு சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த விஞ்ஞானி, அவருடைய நினைவு நாள். எத்தனையோ விஞ்ஞானிகள் தோன்றினார்கள். ஆனால் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்து கொண்டு வர வேண்டும் என்ற இறை விஞ்ஞானம் என்பதை அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி தான் பயிற்சி திட்டமாக்கி கொடுத்தார். அந்த வகையில் விஞ்ஞானம் எப்படி ஏற்பட்டதுங்கிறதையும், எந்தெந்த முறைகளெல்லாம் இன்றைக்கு எந்த நோக்கத்திற்காக அந்த விஞ்ஞானத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அது முழுமையாக இன்றைக்கு அந்த நோக்கம் நிறைவேறத்தக்க அளவில் மனித குலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறதா என்ற ஒரு சிந்தனையும் அருள் தந்தை நமக்கு தூண்டுவிக்கிறார். இப்போ விஞ்ஞானம் விண் பற்றிய அறிவு தான் விஞ்ஞானம்ங்கிறது. ஏன்னா ஆதியில் இருந்த மனிதர்கள் மிருகங்களைப் போலவே வாழ்ந்தார்கள். அதன் பிறகு இயற்கை வளத்தை தங்களுக்கு தகுந்த மாதிரியாகலாம் மாற்றி அழகுபடுத்தி வேண்டியவாறு அதை பயன்படுத்தக்கூடிய அறிவு வளர்ச்சி ஆகுது. அதுதான் அது முதல்ல ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் அப்படிம்பார் மகரிஷி. யார்? ஒரு விதையை கொண்டு 100 விதையை நாமவே உருவாக்க முடியுங்கிறத யாரோ ஒரு மனிதர் கண்டுபிடிச்சாரே, ஆதியில் இருந்த மனிதர். பசி கொடுமை, அந்த பசி துன்பத்தை நீக்கிறது உணவு தான். அந்த உணவு இதுவரைக்கும் இயற்கையில் கிடைச்சதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். ஏன் நாம அதை உருவாக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதே அவர் தான் முதல் விஞ்ஞானின்னு சொல்வார். அப்போ அந்த அறிவு வளர்ச்சி தன்னுடைய வாழ்வியல் தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணணுங்கும் போது உடலுக்கு உபகருவிகளாக கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கண் என்ற ஒரு புலன், ஏன்னா நமக்கு அறிவு கருவிகள் இன்னும் தொழில் கருவிகள்னு 10 உறுப்புகள் இருக்குது. அதன் மூலமாகத்தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை கண்ணுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தொலைவு வரைக்கும் இருக்கக்கூடிய பொருள்களைத்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அதையே ஒரு மனிதருடைய அறிவில் பெற்ற ஒரு தெளிவு. கலீலியோ அப்படிங்கிறவர் தான் ஒரு விஞ்ஞானி. அவர் ஏன் நம்ம தொலைவில் இருக்கிறத காண முடியாதா என்று அவருடைய ஆராய்ச்சி, அவருடைய சிந்தனையில் பெற்ற தெளிவு, அதுதான் விண்பற்றிய ஞானம். விஞ்ஞானம் அறிவியல் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படி அவர் கண்டுபிடிச்சது தான் பெருக்காடி தொலைநோக்கு கருவி. தொலைவில் இருக்கிறதையெல்லாம் நம்ம ஒரு கண்ணாடியின் மூலமாக, அது செறிவூட்டப்பட்ட கண்ணாடியாக இருக்கும்போது அது நமக்கு நல்லா தெரியும். எவ்வளவோ தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் கூட, இன்றைக்கி கிரகங்களை எல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த தொலைநோக்கி, அப்புறம் ஒரு சின்னதாக இருக்கிறத கூட பெருக்கி காட்டக்கூடிய பெருக்காடி. அப்போ கண்ணுக்கு உபகருவி தான் அதெல்லாம். அதனுடைய விளைவு பார்த்தோம்னா அந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சது இன்றைக்கு இப்போ நமக்கு கிட்ட பார்வை, தூர பார்வைங்கிறோம். கண் வயது ஆக 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 அதனுடைய பார்வை குறைபாடு ஏற்படுது. அங்கே அணு அடுக்கு சீர்குலைவுகளாகுது. அதிகமாக நம்ம அந்த கண்களை உபயோகிச்சிருப்போம், அல்லது கண்களை பராமரிக்கலை, சரியான முறையில் பாதுகாக்கலை. அப்படிங்கும்போது அது குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த இளமையில் இருந்த அளவுக்கு நமக்கு தெளிவாக பொருள்களை காண முடியாத நிலையாகும். அப்போ அதுக்கு குவிலென்ஸ், குழிலென்ஸ் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு உபகருவின்றோம். அதே மாதிரி காதுக்கு உபகருவி. அப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உபகருவிகளை கண்டுபிடிக்கிறாங்களே, இதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஆனால் அதை லிமிட்டட் மெத்தடு, அளவோடும் முறையோடும் பயன்படுத்தணும். அளவும் முறையும் மீறும்போது எந்த நோக்கத்துக்காக இந்த பொருள்களை கண்டுபிடிக்கிறாங்க? மனுஷன் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ கால்களுக்கு உபகருவின்னா சைக்கிளை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் 2 வீலர்னாங்க, 4 வீலர்ன்றாங்க, ரயிலுன்றாங்க, அதுக்கு மேலே விமானம்ன்றாங்க. நம்ம இங்கேருந்து நடந்து ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. ஆனால் அதையே நம்ம ஒரு வாகனத்தில் போகிறோம் அப்படின்னோம்னா சீக்கிரமாக போயிடுறப்ப கால்களுக்கு உபகருவியாக கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த வேக வாகனங்கள்னு சொல்கிறதுலையும் கூட எப்படி இயக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது, எவ்வளவுக்கு இயக்கணும். அது பாட்டுக்கு நோக்கத்துக்கு வேகத்தை அதிகப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா எங்கேயாவது முட்டி மோதிடும். அப்புறம் வண்டியை ஓட்ட தெரிஞ்சவனுக்கு நிறுத்த தெரியலைன்னா அது ஒரு பெரிய பெரும்பாடு.
இப்படி எல்லாம் ஒவ்வொன்றிலையும் அளவு என்பது முறை என்பது இருக்கே, அதுதான் மெய்ஞானம்னு சொல்லக்கூடியது. அந்த மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானத்தினால தான் இன்றைக்கு உலகத்தில் போர், எத்தனை பிரச்சனைகள், ஒவ்வொரு தனி மனிதனுடைய தன்னலம் சுயநலத்தின் காரணமாக, மண் பெண் பொன் ஆசையின் காரணமாக தொடர்ந்து பல பிறவிகளில் வந்த பழக்க பதிவுகள் எல்லாருடைய கருமையத்திலே இருந்துக்கிட்டு ஆட்டி படைக்குது. அந்த விஞ்ஞானம் நமக்கு சரியான இன்றைக்கு நம்ம கணினி யுகத்தில் இருக்கோம், கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கோம், எல்லாமே எளிய முறையில் பயன்படுத்தலாம். அப்படிங்கிற முறையில் ஒரு ஃபோன்லேயே நம்ம பணம், நம்முடைய வரவு என்ன, ஏன்னா பணத்தின் மதிப்புங்கிறதோட உழைப்பின் மதிப்பு தான். டோக்கன் ஆஃப் லேபர் இஸ் மணிம்பார் மகர்ஷி. அப்போ அந்த பணம் என்பதை கூட இந்த ஃபோன் மூலமாகவே நம்முடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கிறாங்கன்னா அதையும் எத்தனை பேர் குறுக்கு வழிகளில் திருடிட்டு போயிடுறாங்க. அப்போ அது வேண்டாமா? நமக்கு வேணும். ஆனால் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி வாழ்ந்தால் போதும், இன்றைய நம்முடைய தேவைகள் பூர்த்தியானால் போதும்னு இந்த உடல் அளவுக்கே மனிதன் நினச்சி பழகிட்டான். ஆசான் அருள் தந்தை அரிசோனா மாநிலத்தில் அமெரிக்காவில் பெரிய விஞ்ஞானிகள் கூட்டத்தில் கருத்துரையாற்றார். ஏன்னா அந்த சர் ஐசக் நியூட்டன்றவர் தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சார். அந்த ஈர்ப்பு ஆற்றல்ங்கிறது தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுங்கிறத கண்டுபிடிச்சவர் அவர் நியூட்டன். எல்லா பொருள்களுக்கும் ஒரு மைய ஈர்ப்பு சக்தி இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு அவர் என்ன சொல்கிறார், இந்த பிரபஞ்சம் 4 பொருட்களால் ஆகியிருக்கிறது. வெளி, காலம், பொருள், சக்தி என்ற 4 பொருள்களால் ஆகியிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு பின்னாடி வந்த ஐன்ஸ்டீன் 4 இல்லை 2 தான், காலமும் வெளியும் ஒன்று தான், பொருளும் சக்தியும் ஒன்று தான்னார். ஆனால் அந்த விஞ்ஞானம் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். எதுவுமே தெரியாமல் இருந்தது ஒரு காலம். அப்புறம் அந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய பேர் கண்டறிஞ்சாங்க, இதெல்லாம் என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் பின்னாடி வர இது 4 பொருள்கள் தான், அந்த பிரபஞ்சத்தில் இத்தனை கோள்கள் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தவங்களுடைய சிந்தனையில் கிடச்சிக்கிட்டே வருது. இப்போ கடைசியில் பார்த்தோம்னாக்க ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் உடல் உறுப்புகள் ஒன்றுமே வேலை செய்யலை, மூளையில் கொஞ்சம் செல்கள் வேலை செய்கிறது, வீல் சேரில் உட்காந்துருக்கிறவர் தான். அவர் என்ன கண்டுபிடிச்சி கடைசியில் சொன்னார், அவர் தான் ஐன்ஸ்டீன் நாற்காலியில் உட்காந்த விஞ்ஞானி. அப்போது அவர் இப்போ இல்லை, அமரர் ஆயிட்டார். ஒன்று தான் எல்லாத்துக்கும் காரணம்னார். ஆனால் அந்த ஒன்று எதுங்கிறத விஞ்ஞானம் தேடிக்கிட்டே இருக்குன்ட்டார். இதைத்தான் ஆசான் அருள் தந்தை அரிசோனா மாநிலத்தில் விஞ்ஞானிகள் முன்னிலையில் அவர் பேசும்போதே இந்த சுத்தவெளி தத்துவம் அதன் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சமே தோன்றியிருக்கு அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா விஞ்ஞானம் எப்போவுமே புலன்களுக்கு உட்பட்டு உறுதிப்படுத்தினா தான் அதை ஏற்றுக்கொள்வாங்க, அதை திரும்ப ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் பாருங்கள் விஞ்ஞானம் மாறிக்கொண்டே இருக்கும். உண்மையை நோக்கிய முடிவற்ற தேடல் தான் மனித வாழ்க்கையே. அப்போ உன்னோட முடிஞ்சு போகலை. ஆல்பர் ரைட், வில்பர் ரைட்டுன்னு 2 பேர் சகோதரர்கள் தான் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியல, கொஞ்சம் தான் செய்ய முடியுது. ஆனால் பின்னாடி வந்தவங்க ஒவ்வொன்றா பண்ணி இன்றைக்கி செவ்வாய்க்கு நம்ம ராக்கெட் விடுற அளவுக்கு கூட வந்திருக்கோம். அப்போ அந்த விஞ்ஞானத்தில் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மெய்ஞானம் என்பது என்றைக்குமே மாறாது, அது ஒன்று தான். எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்குது. சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனெண்ட், மாற்றமே நிலையானது. நேற்று இருந்த நான் இன்று இல்லை, இன்று இருக்கக்கூடிய நான் நாளை இல்லை. இது சொன்ன உடனே, மகரிஷி சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும், என்ன நேற்று இருந்த நான் இல்லையா அப்படின்னு. எஸ், இப்போ நாம் இங்கே வேதலோக அறநிலையத்தில் ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், உலக அமைதிக்கு இந்தியா தான் பொறுப்பு அப்படின்ட்டு. அதில் இந்த மாரியம்மாளுங்கிற அம்மா 1991 பழனியில் சித்தநாதன் கல்யாண மகாலில் மகரிஷி உலக அமைதியை பற்றி உரையாற்ற வரும்போது தனி மனித அமைதியை பற்றி பேசுகிறாங்க. அப்போ உத்தியோகம் பார்க்குற அம்மா, வயது குறைவான அம்மா. அதில் இருக்கிற ஃபோட்டோ மாரியம்மான்னு சொன்னால் இன்றைக்கி யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த ஃபோட்டோ அந்த புத்தகத்தில் நம்ம போட்டிருக்கோம் பின்பக்கம் உள் அட்டையில்.
அதுபோல் என்னென்னா பழசு போயிடுது, புதுசு வருது. இந்த அணுக்களெல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்குது, புது அணுக்கள்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா பொருள்களையும் பழசு வெளியேறுது, புதுசு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தான் தோற்ற பொருள்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் எல்லாத்தையும் கடைசியில் வேதாத்திரி மகர்ஷி வந்து தான் அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குது. அவர் 4 பொருள்களால் ஆனதுன்னாரு. அடுத்து ஐன்ஸ்டீன் வந்தவர் 2 பொருள் தான்னாரு. ஆனால் கடைசியில் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லிட்டு போனார், நான் எவ்வளவோ கண்டுபிடிச்சேன், எத்தனையோ தத்துவ உச்சாரங்களை, ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் இடைவெளியை கண்டுபிடிக்கிறது கூட ஒளி ஆண்டு அப்படிங்கிறதையெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சவர் தான். ஆனால் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் வெறும் குப்பை. ஆனால் இதுக்கு அப்பால் ஏதோ ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியல அப்படின்னார். அந்த அப்பால் இருக்கிறதா ஒரே தெய்வம், சுத்த வெளி, உயர் அருட்பேராற்றல். இந்த வேலை நாட்டு விஞ்ஞானிகள் தெய்வங்கிறத ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியல, எங்களால் பார்க்க முடியல, நீங்கள் சுத்த ஹம்பக் அப்படி சொல்கிறாங்களாம். அதே மாதிரி உயிர் என்ற ஒன்று கண்ணால் பார்க்க முடியல, அதுவும் சுத்த ஹம்பக். அடுத்து கர்மா தியரி, வினை விளைவு தத்துவம். இன்றைக்கி தவறு செஞ்சவங்க தான் நல்லா இருக்காங்க, அது எப்படி நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்குவோம், இது சுத்த ஹம்பக். இதைத்தான் மகரிஷி ஒரு உதாரணம் சொல்கிறார். எத்தனையோ அறிவில் தெளிவு பெறாங்க, ஆனால் 3 விஷயம், தெய்வம், உயிர், இது தெரியல, வினை விளைவு தத்துவமும் தெரியல. இந்த 3 விஷயம் தெரியாததுனால தான் மனிதனுடைய அறிவில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ், முழுமை பெற முடியல. அந்த ஒரு கிராமம், இந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குது. இந்த 2 கிராமத்துக்கும் இடையில் ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு. அது தண்ணி வர்ற காலத்தில் இந்த ஊர் மக்கள் அங்கே போக முடியாது, அந்த ஊர் மக்கள் இங்கே வர முடியாது. ஏன்னா அந்த ஆற்றுல இறங்கி போக முடியாதே. அப்போ அதனுடைய விளைவு 2 ஊர்க்காரவங்களும் சேர்ந்து ஒரு பாலம் கட்டிடலான்னு முடிவு பண்ணி பாலம் கட்டுறாங்க. அந்த பக்கம் 4 கன்று, இந்த பக்கம் 4 கன்று. நாங்கள் 4 கன்று கட்டிட்டோம், நீங்கள் 4 கன்று கட்டிட்டீங்க. அதில் என்ன இருக்குது, கடைசியில் அடிதடி சண்டையாகி போச்சு. நடுவில் இருக்கிற 3 கன்று கட்டலை. அதுதான் தெய்வம், உயிர், வினைப்பதிவு, விளைவு. இந்த 3 கண்ணும் கட்டாததுனால இந்த ஊர் மக்கள் அங்கே போக முடியல, அந்த ஊர் மக்கள் இங்கே வர முடியல. இதுதான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் பிளவுபட்டு போய் கிடக்கிறதுக்கு காரணமே அந்த தெய்வம் என்ற இறைநிலை. ஏன்னா பின்னாடி வந்த ஒரு விஞ்ஞானி கூட அந்த சுழல் அலை விரிவலைங்கிறத விளக்கம் சொல்லி நிறையா அவர் சொல்கிறார். ஆனால் அந்த சுழல் அலைக்கும் விரிவலைக்கும் காரணம் எதுவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஏன்னா இவங்க தான் விஞ்ஞானிகள் எல்லாருமே கருவிகளுக்கு உட்படணும்னே சொல்லிகிட்டு இருக்காங்களே. ஆனால் இப்போ கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இறை துகள்னு சொல்லக்கூடியது பரமாணுன்னு நம்ம இந்தியன் ஃபிலாசபியில் சொல்லக்கூடிய பரத்தில் தோன்றிய அணு பரமாணு, அதுதான் முதல்ல சுத்தவெளியினுடைய இயக்கத்தில் வந்த முதல் இயக்கம். அதுதான் அந்த விண்ணை இறை துகள், காட் பார்ட்டிகல்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காட் பார்ட்டிகல்ஸு எங்கேருந்து வந்தது அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல விஞ்ஞானிகளால். ஸ்டாண்ட் அண்டர்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில், அதான் அண்டர்ஸ்டாண்டு அப்படிங்கிறது தான் ஸ்டாண்ட் அண்டர்பாங்க. எந்த ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் அதை விட நுண்ணிய நிலையில் இருந்தோம்னா தான் அது நம்ம அறிவுக்கு புலப்படும், உணர்வுக்கு உணர முடியும். இப்போது ஒரு ஜிலேபி சாப்பிட்டோம், நாக்கில் ஒரு 2 யூனிட் அளவுக்கு தான் நமக்கு இனிப்பு சுவைக்கு ஜீவகாந்தம் பரிமாற்றம் இருக்குது. ஆனால் அந்த ஜிலேபியில் இருக்கிறதோ 10 யூனிட் அளவுக்கு. அந்த 10 யூனிட் அளவுக்கு உயர்ந்துருச்சு நாக்கில். உடலில் மற்ற உறுப்புகளுக்கு போக வேண்டிய ஜீவகாந்தம் அந்த நாக்கில் 10 யூனிட் அளவுக்கு நின்றுச்சு. இப்போ ஜிலேபியை தின்னு முடிச்சிட்டோம். முடித்த பிறகு அதன் பிறகு அவங்க காப்பியை கொடுக்குறாங்க. காப்பியில் ஒரே 1 யூனிட்டு தான் சர்க்கரை போட்டிருக்காங்க. ஏன்னா ஜிலேபியிலனா நிறைய இனிப்பு போடுவாங்க. இப்போ காப்பியை கொடுத்தாக்கா காப்பியில் என்னங்க இனிப்பே போடாமல் மறந்துட்டீங்க போல இருக்கா அப்படின்னு கேட்குறோம். இல்லை இங்கே போட்டிருக்கோமே. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா அந்த 10க்கு ஏறின யூனிட்டு இறங்கி அங்கே 2ங்கிற நிலைக்கு இன்னும் குறைஞ்சி வந்த உடனே தான் இப்போ அந்த காப்பியை குடித்தோம்னா இனிப்பு தெரியுதாக. குறைவாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் இன்க்ரீஸ் ஆகி அதிகப்படுத்தும் போது தான் இந்த புலன்கள் மூலமாக உணர முடியும். ஆனால் அதுக்கு குறைவாக போகணும்னா
சுத்த வெளிங்கிறது இருக்கிறோம் ஆனால் இல்லை. உறக்கமும் விழிப்பும் மற்ற நிலையில் இருக்கணும். அது தவத்தின் மூலமாகத்தான் அது முடியும். அப்படி ஸ்டாண்ட் அண்டராக இருக்கும்போது தான் வேதாத்திரி மகரிஷிக்கு எல்லா விளக்கங்களும் கிடைக்குது. அந்த ஒன்றில் இந்த விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய 4 விஷயங்களும் உள்ளடக்கமாக இருக்குது. அது வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த 4ம் தன்மாற்றம் அடைந்து இன்றைக்கி தோற்ற பொருள்களாகி நீங்களும் நானுமாகி எல்லாமாக ஆகியிருக்கிறது. ஒன்றே எல்லாமாக ஆகியிருக்கிறது. அந்த எல்லாவற்றுக்குள்ளும் ஒன்றே இருக்கிறது. அந்த ஒன்றினுடைய ஒரு நிலை என்னங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க ஒவ்வொன்றுலேயும் சாதகம் பாதகம்னு இருக்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாகவும் மனிதனில் இருக்கிறதுனால, இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற அறிவும் அது கான்சியஸ்னஸ் அந்த அளவில் இருக்கிறதுனால தான் ஒவ்வொன்றையும் நம்ம சரியான முறையில் அணுகி பயன்படுத்தி கொள்ள முடியுது. அப்போ விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துக்கிட்டு வந்தாலும் அது மெய்ஞானத்தோடு இணைஞ்சால் தான் அது முழுமையான பயன் தரும் அப்படிங்கிறார். அதுக்கு அளவுங்கிற ஒன்று, முறைங்கிற ஒன்றுங்கிறார். இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம். ஒரு அம்மா மத்தியானம் ஒரு 10-11 மணிக்கு காய்கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சாம்பார் வைக்கணும், பொரியல் பண்ணணும், கணவர் பிள்ளைங்க மத்தியானம் சாப்பிட வரவங்கள வேகமாக செஞ்சிட்ருக்காங்க. அப்போ கேட்டு கதவை திறக்கிற டங்கின்னு ஒரு சத்தம். அப்போ உடனே இந்த அம்மா, ஐயோ யாரோ வர்றாங்க போல கேட்டு அப்படி ஜன்னல் வழியாக அப்படி பார்க்குறா. ஜன்னல் வழியை பார்த்தா இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரவங்க வர்றாங்க. அங்கே பார்க்கும்போது இங்கே கத்தி கையில் பட்டுருச்சு. இப்போ பொல ரத்தம் வருது. துணியை சுற்றியாச்சு, வந்தாச்சு. அவங்க வாங்க உள்ளே வாங்க, உட்காருங்க. என்னது கையில் கட்டு? ஆனால் காய் வெட்டிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் வந்தீங்களா, ஜன்னல் வழியாக பார்த்தோன்னா கையை வெட்டிருச்சு. இப்படி கையை கத்தி வெட்டிருச்சுன்னே சொல்லி பழகியிருக்கோம். ஆனால் அந்த கத்திக்கு தெரியுமா, அது ஷடப்பொருள். எங்கள் எஜமா இந்த அம்மா 20 ரூபா கொடுத்து இந்த அம்மா தான் கத்தியை வாங்கிட்டு வந்தா. இந்த அம்மா கையை நம்ம வெட்டக்கூடாது அப்படின்னு தெரியுமா? தெரியாது. இப்போது கையினால் நம்ம பிச்சு அந்த காய்கறிகளை போடும்போது அது ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கான ஒரு உபகருவியாக கத்திங்கிறத யாரோ ஒரு ஆள் கண்டுபிடிச்சா அதை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அதை பயன்படுத்தும் போதே கத்தி கொஞ்சம் தவறினாலும் கையை வெட்டிருங்கிறது தெரியுமா தெரியாதா? நமக்கு முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு 3ஐயும் கணிக்கக்கூடியது 6வது அறிவு. அப்போ விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு உடலுக்கு உபகருவிகளை கொடுத்தாலும் கூட அதை பயன்படுத்தும் போது அளவுங்கிற ஒன்று, முறைங்கிற ஒன்று, இந்த 2ஐயும் பயன்படுத்தலைங்கும் போது என்ன நடக்குது? துன்பம் தான் வரும். அது எந்த பொருளாக இருந்தாலும், நான் கத்திங்கிறத ஒரு சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்காக சொன்னோம். இன்றைக்கி நம்ம கணினி யுகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபோனுங்கிற ஒன்றை கையில் பிடிச்சிட்டு இருக்கோம். எத்தனையோ குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைக அந்த தொலைபேசிக்கு அடிமையாகி போய் அதில் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் தேவையோ தேவையில்லாதோ அதையெல்லாம் பார்த்து அவங்களுடைய உடல் மனம் எல்லாம் கெட்டு போய் கிடக்கிறத பார்க்குறோம். அது தேவைதான். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு தகவல் பரிமாற்றங்கும் போதே அது நீண்ட நேரம் ஆகும். ஆனால் இப்போ இந்த தொலைபேசி கண்டுபிடிச்ச பிறகு இதன் மூலமாக நம்ம உடனுக்குடன் தகவல் பரிமாற்றங்களை செய்ய முடியும். அது நல்ல விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்கணும். கல்வி, பொருள்துறை மேம்பாடு, மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் தேவை இல்லாததுக்கும் அதை பயன்படுத்தும் போது அந்த விஞ்ஞானம் அது மெய்ஞானம் இல்லாததுனால பல வகையான கஷ்டங்களை ஏற்படுத்திடுது. ஆக மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கும் அமைதியை கொடுக்கறதுக்கும் தான் விஞ்ஞானங்கிறத ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அது தற்காலத்தில் அதனுடைய நோக்கம் நிறைவேற முடியாத அளவுக்கு மனிதன் மயக்க நிலைக்கு போயிட்டதுனால தான் அந்த உண்மைகளை உணர முடியல. அதனால தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிறாங்க, விஞ்ஞானம் மெய்ஞானத்தோட கலக்கணும், மெய்ஞானம் விஞ்ஞானத்தோட கலக்கணும். ரெண்டும் ஒன்றிணைந்த ஒரு பயிற்சி திட்டமாக்கி மாணவ பருவத்திலிருந்து அந்த காந்த தத்துவ விளக்கங்கிறத கொடுத்து வந்தாங்க. அப்படின்னாக்கா எல்லாவற்றிலையும் சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையை இனிமையாக ஒவ்வொருத்தரும் அமைத்து கொள்ள முடியுங்கிற ஒரு சிந்தனையை தான் நமக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி கொடுக்குறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு வருவோம். வாழ்க வளம்.